ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருமலை தரிசனம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூட இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா நான் உங்களுக்கு இந்த மாசம் ஓபன் ஆகக்கூடிய பிப்ரவரி மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங் எந்தெந்த டேட்ல என்னென்ன புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆகுன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். யாருக்காவது பிப்ரவரியில தரிசன டிக்கெட் புக் பண்ணணும்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டிக்கெட் புக் பண்ணாலும் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில 9 to 10 மணி வரைக்கும் நவம்பர் மாசத்துக்கான டெய்லி ஒர்க் ப்ரோக்ராம் நடக்க போகுது. இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். இல்ல ஏதாவது குறைகள் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை தரிசனம் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா தமிழ்லயே வந்து பேசிக்கலாங்க. ஸோ அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸுமே கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு தான் நீங்க காலையில லைவா வந்து 9 to 10 மணி வரைக்கும் அன்னமயா பவன்ல நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம கால் பண்ணணும். 0877226361. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட கேட்கலாம். நாளைக்கு தாங்க நடக்குது. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பா வைகுண்ட துவார தரிசனம் பத்தின ஏதாவது ஒரு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பக்தர் கால் பண்ணி எப்போ டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவீங்க, எங்களுக்கு தரிசனத்துக்கு பிளான் பண்ணணும் கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அது ரிலேட்டடான அப்டேட்ஸ் வரும். எப்போ வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். மேபி நவம்பர் மாசத்துல ஓபன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல டிசம்பர் 23 டு ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி ஈவோக்கு ட்ரை பண்ணணும்னா நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில 9 to 10 மணி வரைக்கும் நடக்குது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நேத்திர தரிசனம் ஸ்ரீவாரி மெட்டில் ஒரு 11:30 மணிக்கு கூட டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. யாராவது போறீங்கன்னா செக் பண்ணுங்க. இப்போ நடைபாதை என்ட்ரன்ஸ்லேயே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்குங்க. இன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சிருச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரீசன் நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றனால காலையில ஸ்லாட் வந்து கிடையாது, அபிஷேகம் அப்படின்றனால நாளைக்கு எப்பவும் போல திரும்பவும் உங்களுக்கு கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 8:30 மணி ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷனத்துக்கான டோக்கன் கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. யாராவது நடந்து போறீங்கன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நேரடி இலவச தரிசனத்துல நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். நேரடி இலவச தரிசனமுமே நார்மலா தான் இருக்கு. மொத்தமா 5 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னைக்கு வந்து நேத்திர தரிசனம் அப்படின்றனால உங்களுக்கு ஒரு 8 to 10 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்களுக்கு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரமும், 300 தரிசனமா இருந்துச்சுன்னா 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். தரிசனம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து டோக்கன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றனால நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 மணி நேரத்துக்குள்ள நேரடி இலவச தரிசனம் ஆகலாம். மற்ற எல்லா தரிசனமே ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. ஜனவரி மாசத்துக்கான புக்கிங்ல ஒரு லாஸ்ட் வீக் மாதிரி வர்ச்சுவல் சேவால டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேற எதுலயாவது டிக்கெட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல டூரிசம்ல உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்கள்ல எந்த ஸ்பெஷல் தரிசனமும் சரி, டூரிஸ்ட்ல கொடுக்கக்கூடிய தரிசனம், ஏபிஎஸ்ஆர்டிசி தரிசனம் இது எல்லாமே வந்து கிடையாதுங்க. நம்ம வந்து ஆன்லைன்ல 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா ஆஃப்லைன்ல போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலாம். நேரடி தரிசனம் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 10 days யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கிங்க. அதோட அஃபீஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் கண்டிப்பா நான் உங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. ஆஃப்லைன்ல உங்களுக்கு ரூம் புக் பண்ணணும்னா நீங்க டைரெக்டா திருமலையில சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிருங்க. காலையில வந்து ஒரு 8-9 மணிக்குள்ள இருக்கீங்கன்னா கன்ஃபார்மா ரூம் கிடைக்கும். அதாவது 8 மணிக்குள்ள இருந்தீங்கன்னா கிடைக்கும். நார்மல் டேஸ், அதாவது வீக் டேஸா இருந்துச்சு, க்ரௌடு வந்து ரொம்ப நார்மலா இருக்குன்னா ரூம்ஸ் அவைலபிள் இருக்க வரைக்கும் தான் அந்த கவுண்டர் வந்து ஓப்பன்ல இருக்கும். 24 ஹவர்ஸும் ஓப்பன்ல இருக்குமானா அப்படி கிடையாது. ரூம்ஸ் ஒன்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அந்த கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவைலபிள் இருக்கிறத பொறுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு அங்க நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கான ரூம் அலாட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். கீழ் திருப்பதியில ஆஃப்லைன்ல புக் பண்றதுக்கான பிளேஸ் எது அப்படின்னா விஷ்ணு நிவாசமும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும். இங்கேயும் அவைலபிள் பொறுத்து தான் ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க போற வரைக்கும் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கிட்டே இருங்க. யாராவது கேன் பண்ணி அவைலபிள் காட்டுச்சுன்னா நீங்க அதை ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.